விழையார் விழையப்படுப பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார் என்பது குறள். இதனுடைய பொருள், நீண்ட நாள் நண்பர்கள் ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது அதை மனசில் வச்சுக்காம அந்த நட்பை முறிக்காமல் இருக்கிறவங்கள பகைவர்களும் மதிப்பார்கள், சிநேகிப்பார்கள். இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். இது காளிமார்க் பவன் ஷோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். முதல் அணியாக நாம் வரவழைப்பது சிங்கப்பூர் தீபன் மற்றும் திவாகர். பாயாசம், இனிப்பு, திராட்சை, முந்திரி, திருவிழா, கொண்டாட்டம், தெரு, கூத்து, உப்பு கடலை, பட்டாணி, மனிஷா மற்றும் செல்வசுந்தரம். தீபாவளி, வாழ்த்து, கடுகு, தாளிப்பது, குளிர்ச்சி, வெந்தயம், வெயில், கோடை, தருவது, கொடுமை, மூக்கு, கண்ணாடி, பணம், தனம், தலை, தலை, முடி, பின்புறம், கொண்டை, புலன், விசாரணை, தின், பண்டம், 10 மணி, மது, மன்னிக்கணும், 10 மணி என்பது 2 சொற்கள். ஐயோ, ஆண்மை, தீரம், பாவம், புண்ணியம், திரை, மன்னிக்கணும், விதிமீறல். அடுத்த சொல் கதர், புதர், பூமி, உருண்டை, 0, 0, 0, சுத்துவது, முள், தாய், செய், சாப்பிடுவது, உணவு, ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பரிச்சயமான முகங்களை, பிரபலங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அப்படி 2 அணிகள். முதல் அணியாக நாம் வரவழைப்பது உங்களை ஒவ்வொரு வாரமும் தொலைக்காட்சி மூலம் வயிறு வலிக்க சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும், ஹாஸ்யப்படுத்தி வரும் சிங்கப்பூர் தீபன் மற்றும் திவாகர். தீபன், உங்களோட சிங்கப்பூர் சேர்ந்து கொண்டது எப்படின்னு போன முறை இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்போ நம்ம விளக்கமா பேசிட்டோம், எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களோட புது கதைகள் சொல்லுங்க. போன முறை சந்திச்சதுக்கு எவ்வளவு முன்னேறி எப்படி வந்திருக்கிறீங்க? இல்ல போன முறை சந்திச்ச விட இப்போ வந்து இந்த முறை தான் ஊருக்கே போயிருக்காரு. அதுக்கு என்ன பொருள்? ஓ, இப்பதான் சிங்கப்பூரே பார்க்கலான்றீங்களா? ஆமா சார், இவ்வளவு நாள் நேரம் கிடைக்காம இப்பதான் சொந்த ஊருக்கே போயிருக்காருன்னு சொல்றீங்களா? சொந்த ஊர் சென்னை தான் சார். சரி, இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். அப்படியா? அந்த பேரை வச்சதுக்கு இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அங்க போய் அந்த தாசில்தார் ஆபீஸை பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து விஜய் டிவியில் வந்து அடுத்த லெவலுக்கு எங்களை வந்து கொண்டு போயிருக்கு. அந்த போன எபிசோட் லாஸ்ட் நான் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து இப்போ படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லுங்களேன். என்னென்ன படங்கள், யாரோட பண்ணி? வெளிவந்த படங்கள் வந்து ஆம்பளை படத்தில் சுந்தர் சி சாரோட பண்ணியிருந்தேன். காக்கி சட்டையில் வந்து பண்ணியிருந்தோம். சிவகார்த்திகேயன், நான், இவர் எல்லாம் வந்து ஒன்றா. சரி, இன்னும் உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கும்? எது உங்களுடைய லட்சியமா வச்சிருக்கிறீங்க? என்னோட லட்சியம் வந்து மக்களை வந்து எப்பவுமே சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியம் தான். அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு அடையணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு. ஆமாம். திவாகர், உங்களோட முன்னேற்றம் போன முறை நம்ம சந்திச்சதுக்கு? போன முறை சந்திச்சது நிறைய தமிழ்லாம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம சினிமா துறையில் வந்து படங்கள் வாய்ப்பெல்லாம் வந்தது. நானும் காக்கி சட்டையில் பண்ணக்கூடிய வாய்ப்பு டைரக்டர் கொடுத்தார், துரைசன் சார், சிவகார்த்திகேயன் அவர்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஸாக இருந்தது விஜய் டிவியில். அதுக்கு விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில். இப்போ அடுத்து நம்ம சின்ன திரையிலேருந்து அடுத்து வெள்ளித்திரைக்கு போகும்போது அதுக்கேற்ற பக்குவப்படுத்திட்டு இருக்கோம் எங்களை. உங்களுடைய அந்த கனவு தொடர, உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் ஜெயிக்க நாங்கள் எல்லாரும் உங்களை நன்றி. என்ன, எங்களுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க முதல்ல எங்களை சிரிக்க வைங்க. அப்போ வந்து கண்டிப்பா வந்து இப்ப கவுண்டமணி சார் மாதிரி வந்து நம்ம திவாகர் வந்து இப்ப உங்களுக்காக பேசுவார். ஏன்னா அவர் தான் வழக்கமா கவுண்டமணி சார் பேசுவாரு. இந்த விஞ்ஞான உலகத்துல அங்கங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, டென்னிஸ் விளையாடுறாங்க. ஆனா தமிழை வச்சு விளையாடக்கூடிய ஒரே ஒரு ஆளு நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சார் மட்டும்தான். இதை பத்தி நான் டெல்லியில பேசுறேன். இவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன். ஓகே, நன்றி, வணக்கம், பாய். அவர் சிரிக்கணும்னு சொன்னாரா? அவர் பப்ளிகாம் போட்டிருக்காரா? நீங்க வினு சக்கரவர்த்தி சார் மாதிரி பேசுங்க. கண்ணே, நிகழ்ச்சின்னா இதுதான் நிகழ்ச்சி. அதாவது ஒரு வாரத்துக்கு 1,00,000 கொடுக்குறீங்க. எனக்கும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறேன். ஒரு 10 வாரத்தை கேட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாவில் ஒரு வீடு வாங்கிடுவேன். வரட்டுமா கண்ணே? இந்த ஊர்ல 10 லட்சத்துக்கு வீடு வாங்க முடியுது? எங்கேயாவது மப்சல்லியால வாங்குறேன். அதான் காலைல 8 மணிக்கு டிவியை போட்டாலே வந்துடுறானுங்களே. ரியல் எஸ்டேட்டா? ஆமா. வெல் டன். இவர்களுடைய எதிரணியில் விளையாட போகும் உங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் மனிஷா மற்றும் செல்வசுந்தரம்.
செல்வ சுந்தரம், நீங்க நிகழ்ச்சிக்கு வரும்பொழுதே ஒரு விதிமீறலோட வந்துட்டீங்களே. என்ன விதி சார்? எங்க நியதிப்படி இந்த மேடையில் ஒருத்தர் தான் கோட்டு போடலாம். என்ன அதை வரும்போதே சொன்னேன் சார். அப்படியா சொன்னீங்க? அவர் கேட்கலையா? ஆமாம் சார். அவனா நானா பாத்திரலான்ட்டாரா? நீங்க சொன்னீங்களா? ஓ, அவர் தான் மாட்டி விட்டதேவா? போடலாம்னு சொன்னதே அவர் தான். சார் சொன்னா உண்மையிலே யாரும் கோட்டு போட்டு வர நீங்க போடுங்க. இல்லை அவர் பாருங்க சார், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பாருங்க சார். சரி, செல்வ சுந்தரம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. பேராசிரியரா மனிஷாவோட பேராசிரியர். ஆமா, மனிஷாவோட பேராசிரியர். இல்ல, நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்? நான் வணிகவியல் துறையை சார். வணிகவியல். சரி அதில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கேன். சரி. தமிழில் வந்து நிறைய டவுட் கேட்டு என்னுடைய நண்பர் பாபு அவர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி விட்டாரு. வணிகவியல் பேராசிரியர், தமிழ்ல உங்ககிட்ட சந்தேகம் கேட்டு வருவாங்களா? நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து ஆப்ஷனலாக எடுத்ததால் அதில் ஒரு ஈடுபாடு எனக்கு. சரி. அதில் முழுமையாக நிறைய விஷயம் தமிழ் சார்ந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஈடுபாடு வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். மனிஷா, நீங்கள் சார்ந்திருக்கும் இந்த ஊடகத்துறை எப்படி நீங்க வந்தீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். 1.5 இயர்ஸ்லேருந்தே சினிமாவில் இருக்கேன். பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே சினிமாக்கு வந்துட்டீங்களா? அப்படி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பேபி ஷாலினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. 1.5 இயர்ஸ்லேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது கலவாணி ஃபிலிம் தான். கலவாணியில் ஹீரோக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சரி. அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சொல்லணும்னா விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக யாமிருக்க பயமேன் பண்ணேன். அதில் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டர் பண்ணேன், வடிவரசி அம்மா அவங்களோட காம்பினேஷனில். ஸோ எல்லாருமே ரொம்ப ப்ளஸ் பண்ணாங்க. இப்போ கலவாணியில் பண்ணும்போது நான் எஜுகேஷனில் கோல்டு மெடலிஸ்ட். சின்ன வயசுலேருந்தே நிறைய டேலண்ட் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன். எனக்கும் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணுன்றது தான் எங்கள் அம்மாவோட கனவு. இப்போது ஹீரோயின் ஆகிட்டு அதுக்கான இது தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அது மூலியமாக தான் சார் எனக்கு தெரியும். ஓ, ஸோ அந்த கனவு இன்னும் முடியல, இருக்குது. இன்னும் முடியல, ஐஏஎஸ் கனவு இருக்கு. பேராசிரியருக்கு நிறைவேறாத ஐஏஎஸ் கனவு இப்போ மாணவிக்கு வந்திருக்கு. அது சார்ந்த ஐயங்கள்லாம் கேட்கும்போது தான் இந்த ஈடுபாடு வந்துருச்சு சார். சரி, உங்களோட இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேட்டோன்னே ஏதோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அதில் ஏதாவது ஒரு காட்சி நீங்கள் பண்ணி காமிக்க முடியுமா? அது எப்படின்னா, நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். எனக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் தான் அதில் அந்த போகர் கேரக்டர் பண்ணுறான். அவனுக்கு அந்த இதெல்லாம் பண்ணும்போது வடிவுக்கரசி அம்மா வந்து அசுரனாக இருப்பாங்க. அவங்களோட தம்பி கேரக்டர் எனக்குள்ளே ஒரு அது இது பண்ணிடுவாங்க. ஸோ நான் நார்மலாக இருப்பேன். திடீர்னு அந்த அசுரன் வந்துட்டோன்னே இப்படி சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது, எங்கடா வந்த, எதுக்குடா வந்த, இது ஏன் ஊர், நான் ஆட்சி செய்கிற ஊர், இங்கே நீ எப்படிடா வரலாம், இதோட உன் கதை முடிஞ்சிடு. சார் நான் வேணா போயிட்டு போகிறேன் சார். கேட்டுங்க கேட்டுங்க. எங்களை தான் சொல்லுங்கள். அதான் நேரடியாகவே சொல்லிட்டாங்களே. இதோட கதை முடிஞ்சுது. இல்லை, நான் அதில் பேசின டைலாக் தான் சொன்னேன். அதை சொல்லிடுங்க அண்ணாங்கிட்ட பாத்ரூமா. ஆமாம், அண்ணன் கிட்ட சொல்லுங்க சீக்கிரம். சொன்னது ஒன்றுதான்டா. இனிமேல் தான் உங்கள் கதை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில படங்களில் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்கிறேன், இல்லை ஏதோ தேர்வாகி இருக்கிறேன் மாதிரி சொல்லி. இப்போ அழகான நாட்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 படம் வந்து கலைந்த கனவுகள், கர்ணனின் காதலி. இப்போ 3 படம் கமிட் ஆயிருக்கு. ஆமாம், பரவாயில்லையே. ஐஏஎஸ் கதாநாயகி நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்திய சினிமாவில் முதல்ல. இல்லை, உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்துடலாம் சார். உங்களுடைய கனவு பயணம் தொடர, நீங்கள் வாழ்க்கையில் சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். இப்போ முதல் சுற்று தொடங்க போவது யார்? யார் வேணா தொடங்கலாம் சார். நீங்க கொஞ்சம் அனுபவசாலிகள், அதனால நீங்க தொடங்கலாம். சேவாக் மாதிரி. ஆமாம், அண்ணனே அப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். மனிஷாவும் சிங்கப்பூர் அண்ட் திவாகர் இப்போ முதல் சுற்று தொடங்க போறோம். ஓகே சார். 2 நிமிடம் மாற்றிடுவானுங்க சார். அப்புறம் என்ன சிங்கப்பூர் திவாகர்ன்றாங்க சார். ஓகே, சிங்கப்பூர் மற்றும் திவாகர். அது பரவாயில்லையா? சூப்பர் சார். ஓகே, இப்போ நீங்க முதல் சுற்றுல 5 சொற்களையும் சிறப்பாக கண்டுபிடித்து அவர்களுக்கு சவாலை உண்டாக்க போகிறீர்கள். தொடங்கலாம். அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சொல் குறிப்புகள், ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். பிற மொழி சொற்களுக்கு இடமில்லை. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாயாசம், பாயாசம், இனிப்பு, திராட்சை, முந்திரி, 1, திருவிழா, திருவிழா, கொண்டாட்டம், தெரு, கூத்து, கமலஹாசன், முத்தம், வேர்க்கடலை, வேர்க்கடலை, சுண்டல், ஐயோ, உப்பு கடலை, பட்டாணி, கடிதம், அனுப்புவது, பின், உறவினர், 3வது குறிப்பு பின், கோடு, அது ஆங்கிலமாச்சு. 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. துவக்கத்துக்கு இதுவே அதிகம்.
நீங்கள் 5 கண்டுபிடிச்சா மற்றவங்க பயந்துருவாங்கல்ல, அவங்க எப்படி விளையாட முடியும்? 4. சிறப்பு. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இப்போ அவங்க விளையாண்டதை பார்த்தீங்கல்ல பேராசிரியர், அது மாதிரி 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் குறிப்பு கொடுக்க தொடங்கும் பொழுது அது ஒரு சொல் வார்த்தையாக தான் இருக்கணும், ஒரு சொல் குறிப்பாக இருக்கணும். 2 சொற்கள்னா விதிமீறல் ஆகிடும். பிற மொழி சொற்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அடிப்படை விதிமுறைகள். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருமணம், கொண்டாட்டம், பொங்கல், வேறு, 3வது குறிப்பு. தீபாவளி, வாழ்த்து, கடுகு, தாளிப்பது, குளிர்ச்சி, வெந்தயம், வெயில், கோடை, தருவது, கொடுமை, மாணவர்கள், பள்ளி, அணிவது, சீருடை, காலில், செருப்பு, செருப்பு, மூக்கு, கண்ணாடி, தும்மல், ஜலதோஷம். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிங்க, அபாரமா. ஆமாம், அந்த செருப்பு வந்து காலில் அணிவது மாணவர்கள்ன்றீங்களே, மற்றவங்களாம் போட்டும் நான் பார்த்துருக்கிறேனே. என்ன அது எப்படி பொருத்தமா உங்களுக்கு இருக்கும் அது சார். என்ன? பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவச செருப்பு கொடுக்கறதால ஓ அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்படின்னு நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. 5 கண்டுபிடிச்சிங்க, அபாரம். நல்ல துவக்கம். இப்போ நீங்கள் இடம் மாறி நிற்கணும். இப்போ மனிஷா குறிப்புகள் கொடுக்கணும், பேராசிரியர் யூகிக்க போகிறார். விதிமுறைகள் எல்லாம் அதே தான். தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நாடகம், நடிப்பது, வீட்டில், தொலைக்காட்சி, அழகு, அழகு, எழில், அழகு, அசிங்கம், காவல் நிலையம், காவலர், புலன், விசாரணை, அத்தியாவசியம், தேவை, தின், பண்டம், அசைவு, இசைவு, ஊமை, புலரல், 3வது குறிப்பு. பாஷை, ஊமை, பாஷை அப்படின்னு இருக்காங்க. சைகை. வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய முதல் சுற்று துவக்கம் அபாரம். நீங்க அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றோட முதல் வாய்ப்புல வந்து ஒரு சொல்ல இழந்திருக்கிறீங்க. இப்போ 5ஐயும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி எடுக்க போறீங்க திவாகர். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சொல்றா. மாட்டு வண்டி, மாட்டு வண்டி, மாட்டு வண்டி, சக்கரம், தலை, தலை, முடி, பின்புறம், கொண்டை, பிரச்சனை, சண்டை, சட்டம், சட்டம், ஒழுங்கு, சட்ட, சிக்கல், சீக்கிரம்டா, சதுரம், வட்டம், அரசியல்வாதி, உறுப்பினர். 3வது குறிப்பு நிதானமா கொடுக்கணும். கால அவகாசம் நிறைய இருக்கு. சொல்றா, டைம் ஆகுதுடா. டேய், சட்டம், வட்டம், பகுதி, 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 மாவட்டம், ஆசை, மன்னிக்கணும், அது விதிமீறல். ஏற்கனவே அதுல அப்படி அதுல இருக்க சொல்ல. ஆமா சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. அடுத்த கேள்வி கேள்றா, டைம் ஆகுது. அது வரையா? வேற வரலையே, டைம் ஆகுது. வரலையே, வேற வார்த்தை வரலையா சார்? வரலையா சார்? முடிஞ்சிச்சு. அதான் 5வது சொல். அட பாவி சார், வேற எதனா ஒரு. அதாவது பேராசைன்னு சொல்லு வந்தது. அதுல பேர் ஆசைன்றது எப்படி ஆசைன்னு குறிப்பு கொடுக்க முடியும்? அது விதிமீறல்ல. விதிமுறையை மீறிட்டோமப்பா. இல்ல, ஏன்னா நீ உங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. முதல்ல 4னா அடுத்தது 4 தான். அதனால நீங்க 4வதுலேயே நிறுத்திட்டீங்க, 5 தவற விட்டுட்டீங்க. நீங்க இப்போ மொத்தமா முதல் சுற்றோட முடிவில் 8 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய நண்பர்கள் வந்து 10 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல. 2வது சுற்றுல இருந்து நிலைமை இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈக்குவல் ஆகிறதுக்கு ஏதாவது வேற சுற்று இருக்கு? நிறைய சுற்றுகள் இருக்கு. நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு. அவங்க விட்டாதான் எங்க வாய்ப்பு. ஆமா, இப்ப அது நீங்க தீர்மானிச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இடைவேளைக்கு பிறகு 2வது சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன் ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.
இது காளிமாத் பவன் ஷோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பேராசிரியர் மனிஷா, இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று. இந்த 2வது சுற்றுல பேராசிரியர் உங்களுக்கு திரையில நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு சொல்லிலும் அந்த சொல்லுக்கு தேவையில்லாத ஓரிரு எழுத்துக்கள் இருக்கும். அதை நீங்கள் நீக்கிவிட்டு எந்த சொல்லுன்றதை கண்டுபிடித்து பிறகு குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். 2 நிமிடத்தில் 5 சொற்கள். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். சரி. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விரைவு, வேகம், வேகம், வருவது, சீக்கிரம், சீக்கிரம், விரைவு, வருவது, வேகம். அடுத்த சொல் போலாமா? லட்சுமி, பெயர், பணம், தனம், எளிமை, கடினம், இதயம், உயிர், துடிப்பது, நாடி, கிராமம், பட்டணம், அடுத்து ஊர். இப்போ முதல்ல நம்ம விட்ட சொல் வந்திருக்கு. 3 குறிப்புகள் கொடுத்துட்டாரு. வேகம், வருவது எல்லாம் சொல்லிட்டீங்க. சீக்கிரம், துரிதம். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. எங்க ஒன்று தவற விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம் மனிஷா. ஓகே, இப்போ தொடங்கலாம். 2வது சுற்று. உங்களுக்கு தெரியும், அதில் நீங்கள் பார்க்க போகிற சொல்லுக்கு சம்பந்தமில்லாத எழுத்துக்கள் இருக்கும். அவற்றை விலக்கி விட்டு நீங்கள் சொல்ல விளங்கி கொண்டு குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீடு, வாடகை, ஐயோ, ஜாலி, டாலி. மன்னிக்கிறேன், ஜாலி என்பது ஆங்கில சொல். ஐயோ, அடுத்த சொல் வாங்கமோ. நாய், விலங்கு, ஐயோ, சிறியது, குட்டி, சூரியன், சந்திரன், சூரிய, ஒளி, 3வது குறிப்பு கவனம். பீச்சு, கதிர், வெரி குட். கொண்டை, பின்புறம், மொத்தம், முடி, 3வது குறிப்பு கவனம். தலை, முறை. அவ்வளோதான், 3 குறிப்பு முடிஞ்சு. டேய், அடுத்த சொல். ஃபர்ஸ்ட் யோசிடா. முதல்ல என்னடா சொன்ன? ஐயோ, போய் டைம் போகுது. முடி, கூந்தல், கூந்தல், முன்பக்கம், அவள் நடிக்க முடித்தல், கூடாது. நடிக்க கூடாது, சொல்லணும். வட்டம், கனெக்ட் பண்றா, சேர்றா. 17 குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ இதெல்லாம் குறிப்பு தான். இருள், இது 4வது குறிப்பு. அப்படியே சார். ஆமா, தலை முன்னாடி. வெற்றி, இருள்டா, இருள், சுருள். இப்ப சொல்லு. அதெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுது. Time ஆமா, ஐயா முடிஞ்சிச்சா சார்? ஆமா, ஆமா. சார், இன்னும் இதுல 13 செகண்ட் போயிட்டு இருக்கு இல்ல சார். இல்ல, விதிமுறை முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப நாங்க போயிடலாம் சார். காலின்ற சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாலின்னு சொல்லி அவரை காலி பண்ணிக்கிட்டாரு. சேம் சைடு பரவாயில்ல, 2 கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் தான். இப்ப சிங்கப்பூர் இப்படி வரணும், திவாகர் இப்படி வரணும். தொடங்கலாம். இப்ப பாருங்க, அதே சிக்கல் உங்களுக்கு இருக்கும். ஆனா எப்படியாவது அழகா குறிப்புகள் கொடுத்து 5ஐயும் கண்டுபிடிக்க வச்சிருங்க சிங்கப்பூரை. ஓகே ஓகே ஓகே. அப்பதான் உங்களுக்கு சிங்கப்பூர் சுத்தி காட்டுவோம். இல்லைன்னா மயிலாப்பூர் தான் சுத்தி காட்டுவாரு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சொல்றா. ஊர், ஊர், தேர், செல்வது, பயணம், 3வது குறிப்பு கட்டி, பெட்டி, மாது, மாது, பெண், 10 மணி, மது,
மன்னிக்கணும், 10 மணி என்பது 2 சொற்கள். ஐயோ ஐயா 10 மணி. அடுத்தது போலாம். டைம் ஆகுதுடா, சொல்றா. புல்வெளி, புல்வெளி, பனித்துளி, அடர்த்தி, காடு, கதர், புதர். வெரி குட். வாடா சீக்கிரம் வாடா. வாடா. வட்டம், வட்டம், சதுரம், சுற்றி, சுற்றம். மன்னிக்கணும். டேய், அதெல்லாம் சுற்றம். சுற்றம் அடுத்த சொல், அடுத்த சொல். முதல், கடைசி, தலை, தலை, கால். மூணாவது குறிப்பு. புதிய, புதிய முறை, புதிய முறை. முறை. சரி, அந்த சுற்றம்க்கு சுற்றின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவோம்? அதுவும் விதிமீறல் ஆயிடுச்சு. சுற்றி தானே சார் சுற்றம்னா? அதுதான். நான் விதிமீறல்லே பாதி மார்க் போனா எப்படா டேய்? சார் விதிமுறையை தகர்த்த கூடாது எங்களுக்காக. அதை அவங்கள கேளுங்க, அவங்க சரின்னு சொன்னா நான் கொடுத்துட்றேன். சரிங்க சார். சரி, 3 மதிப்பெண்கள் இந்த சுற்றுல. அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இப்ப நீங்க அமர்ந்திருங்க. சென்ற முறை முதல் வாய்ப்புல எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிங்க? 5ஐயும் கண்டுபிடிச்சிங்க. கடைசி நேரத்தில் துரிதம் கண்டுபிடிச்சேன், அதனால 5ஐயும் கண்டுபிடிக்க முடிந்தது. இப்போ அதே போல சிறப்பாக குறிப்புகள் கொடுத்து பேராசிரியர் 5 சொற்களை கண்டுபிடிக்க வைக்கணும். மனிஷா, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சுதந்திரம், பெறுவது, மகாத்மா, தியாகி, ஆண்மை, பெண்மை, காட்டுவது, வீரம், நாளிதழ், செய்தி, தினமணி, தினசரி, விதிமீறல், தினன்ற சொல் அதுலயும் இருக்குல்ல. அடுத்தது சந்தனம், பொட்டு, ரோஜா, பூஜா, வீடு, வீடு, இருப்பிடம், வாசல், வாயில். இந்த முறை 4 தான் இருந்தாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்க தான் முன்னணியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க 13. இது வரைக்கும் நீங்க 19 கண்டுபிடிச்சு சிறப்பாக முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்க. இடைவேளைக்கு பிறகு வரப்போற 3வது சுற்றில் எங்களுடைய சிங்கப்பூர் திவாகர் அணி எப்படி வரப்போகிறாங்கன்றதை பார்ப்போம். இது காளிமார்க் பவன்ட்ட ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இது காளிமார்க் பவன்ட்ட ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த சுற்று 3வது சுற்றுல இடம் மாறி நின்று மறுபடியும் கண்டுபிடிக்கிற 2வது வாய்ப்பு கிடையாது. ஒரே வாய்ப்பு தான். அதனால யார் குறிப்புகள் கொடுத்தா சிறப்பா இருக்கும்னு இப்ப நீங்க முடிவு செய்துக்கலாம். நானே கொடுக்குறேன். நீயே கொடு. கரெக்டா குறாடி. அதே போல 2 நிமிடத்தில் 5 சொற்கள், மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். ஒரு சொல் தான். அது தெரியலனா அடுத்த வார்த்தைக்கு ஆமா, அடுத்த சொல். அடுத்த சொல். ஓகே ஓகே. இதெல்லாம் கண்டுபிடித்த பிறகு விட்ட சொல் மறுபடியும் வரும். சரி. நீங்க திரையில பார்க்க போற ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்து விடப்பட்டு இருக்கும். ஓகே சார். அது என்ன சொல்லுன்றதை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சொல்றா. கொண்டாட்டம், திண்டாட்டம், பிறவி, துறவி, எடுப்பது, ஜென்மம். 2. அடுத்த வார்த்தை போலாம். அடுத்த சொல். புற்று, புற்று, பாம்பு, அரித்தல், கரையான். 3. பின்றீங்க. பூஜை, பூஜை, சாமி, தீபம், தீபம், விளக்கு, வழிபடுவது, பூஜை, வழிபடுவது, விளக்கு, 3வது குறிப்பு ஆராதனை. வெரி குட். அந்த விட்ட சொல் வந்துருச்சு. இதை கண்டுபிடிச்சா 5. 1 நிமிடம். பாசம், நேசம்.
கரெக்டா ஆனா கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லு அது இல்ல. ஓ சாரி. இப்ப ரெண்டாவது குறிப்பு கொடுங்க. பாசம் பாவி பாசம் சார். இல்லை இல்லை இந்த இதுதானே சார்? இதான். சீக்கிரம் குடுறா. ஓகே. கதாநாயகி. கதாநாயகன். 2 குறிப்பு முடிஞ்சது. மூன்றாவது. நீ கரெக்டா குடுறா. நல்ல 30 வினாடிகள் இருக்கு. யோசிச்சு கடைசி தானே சார் இது? கடைசி. டேய் நல்லா யோசிச்சு சொல்றா. கண்டுபிடிச்சா 5 ரெக்கார்ட் பிரேக்கிங். டேய் அன்பு. மூன்றாவது குறிப்பு. கதாநாயகி அன்பு. என்னென்ன சொன்னாருன்னு யோசிச்சு பாருங்க. பாசம் சொன்னாரு. பாசம். கதாநாயகி அன்பு. 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 ஸ்நேகம். வெரி குட். 5 அபார சாதனை. அபார சாதனை. கட்டி தழுவிக்க வேணாமா? முதல் முறையா வெற்றியை கொண்டாடிக்கலாம். கபாலி அருமையா பண்ணவா. சரி, இப்ப நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். பெருமிதத்தோடு அமரலாம். 5 மதிப்பெண்கள். மனிஷா பேராசிரியர் இது பாத்தீங்கல்ல, 5 எடுத்துட்டாங்க. அதாவது நீங்க பார்க்குற ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு எழுத்து இல்லாம இருக்கும். அதை பூர்த்தி செய்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பிரசங்கம். செய்தி. போதிப்பது. உபவாசம். வீடு. வாசல். செல்வது. குடித்தனம். பணம். செலவு. லட்சுமி. தனம். பேர். 3 குறிப்பு முடிஞ்சது. அடுத்த சொல் அடுத்து போலாமா? போலாம். அடுத்த சொல். மழை. தண்ணி. துணி. துளி. துணி. துணி. துளி சொன்னாங்க. இப்ப 3வது குறிப்பு. வைப்பது. அலமாரி. போராட்டம். ஆர்ப்பாட்டம். செய்வது. வேறு. வா. வேறு. வருவது. திரும்ப சொல்லலாம். போராட்டம். 3 சொன்னதை சொல்லலாம். போராட்டம். வருவது. வேறு. 3 குறிப்பு முடிஞ்சிருச்சு. இல்ல அடுத்த மொத்தத்தில் கண்டுபிடிச்சிட்டீங்க. 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இதுக்கு நீங்கள் கொடுத்த குறிப்பு சரியா இருக்கா? போராட்டம், செய்வது, விவாதம். அதுக்கு என்ன சொல்லுவ? விவாதம். வர்க்கம். தர்க்கம். அது சொல்லியிருக்கணும். அதுக்கு தான் போராட்டம் போயிட்டார். அது கொஞ்சம் ஆமாம், நேரடியாக சேர்க்க முடியாத குறிப்பாயிருச்சு. அதில் தான் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3. இந்த 3வது சுற்றோட இறுதியில் நீங்கள் மொத்தமாக எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 22. உங்களுடைய எதிரணி 18. இப்போ நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க திவாகர். 4வது சுற்றுக்கு வந்திருக்கோம். சிங்கப்பூர். திவாகர், இது கொஞ்சம் விரைவாக விளையாட வேண்டிய ஒரு சுற்று. என்ன காரணம்? 1 நிமிடம் தான் கால அவகாசம். ஓகே சார். எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்க முடியுதோ அத்தனை கண்டுபிடிக்கலாம். இதில் அதிகபட்சம் 10 சொற்கள் வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் 10ஐயும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்கள தூக்கி அடிச்சுட்டு நீங்கள் இறுதி சுற்றுக்கு போயிடலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சுற்றை பயன்படுத்துறதுல தான் இருக்கு. ஓகே ஜி. 10ஐயும் கண்டுபிடிச்சு. ஓகே சார். பண்ணிடலாம் சார். அப்படியா? பண்ணிடலாம் சார். இது அது எப்படி இவ்வளோ சீரியஸாக சொல்றீங்க சார்? எப்பவுமே நம்ம ஸ்போர்ட்டிவா கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காரு சார். பாசிட்டிவா திங்க் பண்ணணும் சார் எப்பவுமே. தொடங்கலாம். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விருப்பம். 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 எதிர். விருப்பம். 2 குறிப்பாயிருச்சு. விருப்பம். ஈரா ஒரு நிமிஷம். வேற போடா. அடுத்த சொல். குற்றாலம். அருவி. 1. வேகமா. கோபம். கோபம். சண்டை. அடித்தல். அடித்தல். காட்டம். நல்லா படிங்க. டேய் நல்லா அடுத்த படுறா. சொல் போலாமா? அடுத்த சொல். ஐயப்பா. சரணம். 2. பின்றீங்க. கணக்கு. கணக்கு. பூமி. பூமி. உருண்டை. 0 0 0. 3. உயிர். 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 தயிர். முழுவதும். முழுவதும். ஐயோ. முழுவதும்.
நீங்க உயிரை கொடுத்து உயிர்ன்றீங்க, அவர் தயிருன்ற. போடா இல்லடா தீபன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எதிர் பதமா சொல்றேன்னு நினைச்சேன்டா. நல்ல வாய்ப்பை விட்டுட்டோம்டா. உயிர் ஏன்டா சம்பந்தம் இல்லாம சொன்ன? உயிர் இருந்தாதானே உடம்பு இருக்கும். இல்ல உடம்புக்கு வேற எதனா நீ சொல்லிருக்கலாம். என்ன சொல்லிருக்கலாம் நீங்க சொல்லுங்க சார். நீங்க செய்வீங்களா? இல்ல என்ன சொல்லலாம்? என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உடம்புக்கு மனிதன். மனிதன். சரி, அடுத்த குறிப்பு குரங்கு. மனிதன் செயல்படுவது. செயல்படுவது. அடுத்த குறிப்பு அடுத்த செயல்படுத்துவது. அப்பா, மனிதன் செயல்படுத்துவது பெரிய விஞ்ஞானி. அப்படின்னா நேரம் உடம்பு வந்துடும். இதை நீயே சொல்லிடலாம். நீங்க அங்க நிக்கிறீடா. 3 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. 10க்கு 3 தான் இது வாங்கிருக்கோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 எடுக்கிறதா சொன்னீங்களே சார். 10 எடுக்க போறதா குறிப்பு சொன்னீங்க. கொடுத்தோம் சரியில்லை. நானே சார் கொடுத்தேன். தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கவங்களாம் அதை கேட்டிருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு தெரியும் சார். அதாவது எல்லாமே நகைச்சுவைனா இதுலயே ஏதாவது நகைச்சுவை பண்ணுன்றதுக்காக பண்ணிட்டாரு. ஓ அப்படியா, சரி சார். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் உங்க நோக்கம். நீங்க அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்னு விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க சார். அப்பா, மக்களுக்கு தெரியும். அவனை கூட வச்சுதான் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கணும். இப்போ நீங்க போய் அமர்ந்துருங்க. 4வது சுற்றுல அவங்க எத்தனை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்க ஆயத்தமா? மனிஷா மற்றும் பேராசிரியர் 1 நிமிடத்தில் அதிகப்படியாக எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை நீங்கள் கண்டுபிடிக்க முயல வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் முன்னணியில் இருக்கீங்க. நீங்கள் தான் இறுதி சுற்றுக்கு கிட்டத்தட்ட தேர்வான நிலை தான். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கால். செருப்பு. குத்துவது. முள். பாவம். புண்ணியம். 2. நிலவு. சந்திரன். திரை. மன்னிக்கணும், விதிமீறல். அடுத்த சொல். துன்பம். துக்கம். வருவது. வேறு. அடுத்த சொல். அடுத்த சொல் பெயர். விளையாட்டு. பார்ப்பது. வேடிக்கை. 3. தாய். செய். 4. சாப்பிடுவது. உணவு. 5. பெண்கள். 5 சொற்கள் கண்டுபிடித்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கிறீர்கள். அபாரம் பேராசிரியரும் மனிஷாவும். வாங்க திவாகர், தீபன். ஆமா, இவங்க இறுதி சுற்றுக்கு தேர்வாயிட்டாங்க. இறுதி படிக்க போயிட்டீங்களா? ஆமா, சொல்லவே இல்லை. அடுத்த ரவுண்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் பயிற்சி. பரவாயில்ல, அதனால ஒன்று. அது வந்து நம்மளோட அடுத்த சீசன். ஓகே சார். இன்னைக்கு விளையாட்டில் நிகழ்ச்சியில் என்ன நடந்தது? ஏன் இப்படி நம்ம மதிப்பெண்கள் குறைவான? இல்லை அது ஒன்றும் இல்லை சார். அது வந்து ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தோமா, அதனால் இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கூப்பிட்டா வரல இவன். சரி, இப்போ திவாகர் நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். காரணம்னா இவர் தான் முதல் காரணமே. இவர் தான் இதுக்கெல்லாம் மூல காரணமே இவர் தான் சார். ஓஹோ, சில வார்த்தைகள் வந்து ரொம்ப தடுமாற்றமா. இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்களா சார், அவன் வந்து எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தான் பார்த்தீங்களா? நான் யோசிச்சேன்னா அவன் சொல்றது நான் கரெக்டாக சொன்னேன் இல்லையா? கரெக்டாக ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. கரெக்டாக சொல்லிட்டேன்ல சார். சார் நான் உயிருக்கு தயிர்னு சொன்ன போதே இவரை வச்சு எப்படி விளையாட முடியுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறது. பட் இருந்தாலும் நாங்கள் நல்லா முயற்சி பண்ணோம். அதை நான் சொல்கிறேன். இதுல நீங்க டைமிங் அடிச்சீங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தீங்கன்னு. இல்ல உங்களை பாராட்டு, உங்களோட பங்கு பெறுதலை பாராட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அலுவல்ல ஊர் ஊரா சுத்தி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் சந்தித்து கொண்டு பயிற்சி எடுக்க நேரம் எல்லாம் குறைவுன்னு தெரியும். இருந்தாலும் ஃப்ளைட்ல அவர் அந்த சீட்ல உட்காந்துருவாரு, நான் இந்த சீட்ல உட்காந்து நடுவில் ஒரு 10 பேர் உட்காந்துருவாங்க. அதனால பயிற்சி எடுக்க நேரம் இல்லை. தீபன் மற்றும் திவாகர், நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் விடைபெறதுக்கு முன்னால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு நகைச்சுவை. ஓகே சார். அதாவது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கிரிக்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம நடிகர்கள்லாம் வந்து விளையாட வந்துட்டு தோத்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வந்து அவுட் ஆகிறாங்க, அவங்க ஏன் அவுட் ஆகிறாங்கன்னு சொல்லி ஒருத்தரை கேட்கலாம். ஸோ முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை கேட்கலாம். அவர் வந்து ஏன் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி. சார் வணக்கம் சார். சார் நல்லா விளையாடுனீங்க, ஏன் சார் அவுட் ஆகிட்டீங்க? குட் கொஸ்டின். அதான் கேட்டேன். கண்ணா, நான் நல்லா விளையாடாத உள்ளே போனேன். அதாவது நான் இவன் எப்போவுமே நாம் 1 ரன் அடித்தா 100 ரன் அடித்தா மாதிரி அந்த ஒரு ரன்னே கூட ஏன் அம்பையரை சுற்றி சுற்றி ஓடி வந்தேன்னு கேட்குறேன். நான் கேட்கவில்லையா? நான் கேட்கணும். ஆமாம் சார்.
அதாவது கண்ணா இந்தியாவில் இல்லை, ஜப்பானில் இல்லை, பாகிஸ்தானில், அமெரிக்காவில் இல்லை, நம்ம வள்ளி தண்ணி வள்ளி. அதனால தான் அந்த ஒரு நினை கூட சும்மா அம்பேரை சுற்றி வந்தேன். இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்து அப்புறம் பாக்யராஜ் சார் வராரு. பாக்யராஜ் சார். சார் நீங்கள் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிடலாம், ஏன் சார் அவுட் ஆயிட்டீங்க? அதாவது எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நான் வந்து பொதுவாக கிரிக்கெட் விளையாடும் போது 11 பேர் விளையாடுவாங்க. அந்த 11 பேரில் நான் விளையாடும் போது 10 பேரும் பொண்ணுங்க, நான் ஒருத்தன் மட்டும்தான் மேனு. அதனால தான் எனக்கு மட்டும் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. சார் அப்போ நீங்கள் ஜெயிச்சு வாங்கல. அட அதெல்லாம் கேட்காதப்பா, அது ஒரு கசமுசாவான சமாச்சாரம். ஓகே, அடுத்து வந்து டிஆர் மகாலிங்கம், பழைய நடிகர் வராரு. பழைய நடிகர். ஆமாம், அவர் வந்து போய் விளையாண்டு அவுட் ஆயிடுறாரு. சார் நீங்கள் நல்ல பிளேயர், சீனியர் பிளேயர், நீங்கள் அவுட் ஆகிட்டீங்களா சார்? சண்டாளர்கள், நயவஞ்சகர்கள், நாசக்காரர்கள், எவனோ பாகிஸ்தான் அணியிலே இருக்கிறானாம், சோயாப் அப்ரிடி. அவன் வருவதை பார்த்தால் வௌவால் தலையன் போன்றல்லவா இருக்கின்றது. அவன் ஓடி வருகிறான், கையை சுழற்றுகிறான், ஆனால் பந்து மட்டும் கண்ணுக்கு தெரியவில்லை. அவன் பந்தை நான் மைதானத்தில் அடிப்பதை விட அவனை மைதானத்துக்கு வெளியிலே ஆள் வைத்து அடிப்பது தான் சாலச் சிறந்தது என்று வந்துவிட்டேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தே செல்ல வேண்டும். வருகிறேன். நன்றி திவாகர், நன்றி தீபன். நன்றி சார். உங்களுக்கான பரிசு இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற இந்த நால்வருக்கும் காளிமார்க் பொவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. இடைவேளைக்கு பிறகு பேராசிரியரும் மனிஷாவும் விளையாட போகிற அந்த சுவாரஸ்யமான இறுதிச் சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யமான இறுதி கட்டம், மணி ட்ரீ சுற்று. இதில் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை நீங்கள் கடந்தாலும் ஒரு பரிசு தொகையை வெல்ல முடியும். 10,000, 20,000, 30,000, 50,000, 1 லட்சம். முதல் நிலை 10,000க்கான சவால். 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 9ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களும் ஒரே முதலெழுத்தை கொண்டுதான் தொடங்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சாமியார், துறவி, அரசியல்வாதி, துண்டு, பாக்கியசாலி, அதிர்ஷ்டம், எதிர், துரதிர்ஷ்டம், 3, மழை, 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 துளி, 4, வட, கரடி, துருவம். 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் பேராசிரியர் மற்றும் மனிஷா. முதல் நிலையை கடந்திருக்கிறோம். இப்போ 2வது நிலைக்கு போகிறோம். 20,000க்கான சவால். அதே போல 2 நிமிடங்களில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இதில் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு சொல்லிலும் எழுத்துக்கள் குழம்பி இடம் மாறி இருக்கும். அது சரியாக விளங்கி கொண்டு குறிப்புகள் கொடுக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விபத்து, அதிர்ச்சி, 1, குழந்தை, விளையாட்டு, பேசுவது, குழந்தை, பேசுவது, மழலை, மழலை, 3வது குறிப்பு. ஒன்று அவசரப்பட வேணாம், நிதானமா. நிறைய கால அவகாசம் இருக்கு. தடுமாறுவது, உளறல், நெருப்பு, வேறு, சுடுவது, காட்டம், 3, தீக்குழம்பு, எரிமலை, வேதியியல், 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 வேறு, திராவகம், அமிலம். 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 20,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் பேராசிரியர் மற்றும் மனிஷா. 3வது நிலை 30,000க்கான சவால். இதில் உங்களுக்கு 2 சவால். முதல்ல கொடுக்கப்படுகிற 30 வினாடிகளில் நீங்கள் திரையில் பார்க்க போகிற 7 சொற்களை மனப்பாடம் செய்து கொண்டு, பிறகு கொடுக்கப்படும் 1.5 நிமிடங்களில் ஒவ்வொரு சொல்லாக நீங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து குறிப்புகள் கொடுத்து 5 சொற்களை கண்டுபிடிக்க வைத்தால் வெல்லப்போகும் தொகை 30,000. முதலில் மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 30 வினாடி கால அவகாசம் உங்களுக்கு தொடங்குகிறது.
நீங்கள் எப்போ ஆயத்தம்னு சொல்கிறீங்களோ அப்போ தொடங்கலாம். தொடங்கலாம். இப்பொழுது 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். 90 வினாடிகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. எளிமை, வலிமை, லேகியம், சிட்டுக்குருவி, திருவாரூர், தேர், தொடக்கம், கடைசி, தங்கம், வெள்ளி, பூசுவது, முலாம், தேவதை, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லே அதுதான். விதிமீறல். அப்புறம் டைம் போட்டு வடக்கு, தெற்கு, காட்டுவது, திசை, 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. பேராசிரியர் மனிஷா, பரவாயில்ல. இது ரொம்ப கொஞ்சம் கடுமையான ஒரு நிலை. அதை நீங்கள் தாண்டிட்டீங்க. 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க. இப்போ 4வது நிலைக்கு போகிறோம். 4வது நிலையில் 50,000த்துக்கான சவால். 4வது அல்லது 5வது நிலை விளையாடும் பொழுது ஒரு லைஃப் லைன் உண்டு. அதை இங்கே பயன்படுத்திக்கலாம் 4வது நிலையில். இல்லை ரொம்ப நீங்கள் உங்களுக்கு உறுதியாக இருந்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இருந்தால் 5வது நிலையில் பயன்படுத்திக்கலாம். இப்போ 4வது விளையாடலாமா? தொடங்கலாம். 4வது நிலையில் 1.5 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். 6ல் 5 கண்டுபிடித்தால் பரிசு. உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சட்டமன்றம், உறுப்பினர், அரசியல்வாதி, கட்சி, செய்வது, தொண்டு, 3வது குறிப்பு வேறு, செய்வது, செய்வது. 3வது குறிப்பு செய்வது. வேறு வேற வார்த்தை. அவ்வளோ 3 குறிப்பு முடிஞ்சது. அடுத்த சொல் போகலாம். ஏமாளி, அடுத்து 2வது குறிப்பு. வெல்வது, அடுத்து 3வது குறிப்பு. திரும்ப சொல்லணும். ஆ, ஏமாளி, எதிர், 3வது குறிப்பு எதிர். புத்திசாலி, எதிரா, வேற, ஏமாளிக்கு எதிர், அடுத்த சொல் போகலாம். டைம், ஏழை, பணக்காரன், இல்லாதது, வறுமை, இல்லாதது, ஒரு சொல்லு தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 4வது நிலையில் 50,000த்துக்கான வாய்ப்பை இழந்துட்டீங்க. என்ன ஆச்சு பேராசிரியர்? ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இதுவரைக்கும் வந்ததை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இவர்கள் 4வது நிலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 3வது நிலையில் வைத்திருந்த உறுதி பணம் 30,000 ரூபாய் விஜய் டிவி இவர்களுக்கு செக்காக வழங்குகிறது. அடுத்த வாரம் 2 அணிகளில் வேறு சில பிரபலங்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற அணிகள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.